முடிச்சிருக்கிறேன். அதை பார்த்துதான் என்ன பண்ணுவாங்க, திருமணம் பண்ணுவாங்க. ஆனா அந்த ராஜா என்ன பண்றாரு, கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்து எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை, அரண்மனை இல்லை, வசதியானவும் கிடையாது, செல்வாக்கு கிடையாது. ஆனா எஸ்தரை திருமணம் பண்றார். இதுல அர்த்தம் என்னன்னா கவனிங்க, உங்களுக்கு புரியும். என்னன்னா அந்த அகஸ்வேரு ராஜா தான், கவனிங்க, வெளிப்பாடு மறைப்பொருள் இதுல இருக்குன்னா, அந்த அகஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கு போல நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்துக்கும் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிற சகலத்தையும் படைத்தவர் அவர் தான், சகலத்தையும் ஆளுகிற அவர் தான், சகலத்தையும் போஷிக்கிற அவர் தான், அவர் தான் ராஜாவா இருக்கிறார். கைகத்தரி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த எஸ்தர் என்பவர் யார் என்றால், அதுதான் நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அழகு கிடையாது, பணம் கிடையாது, பொருள் கிடையாது, செல்வாக்கு கிடையாது, அந்த அளவு படித்த மேதை கிடையாது, நம்ம தாய் தகப்பனதும் 10 வீடு வச்சுன்னு போனோம் கிடையாது, நிறைய நகை நட்டை வச்சுன்னு போனோம் கிடையாது. ராஜாவுடைய வம்சத்தை நம்ம பிறக்கல, தாழ்மையில, குப்பையில, ஒரு ஸ்லிம்மி ஏரியாக்களில ஒன்றுமே இல்லாம, இல்லையா, ஒரு வசதி இல்லாம, அந்த அளவு படிப்பறிவு இல்லாம இருக்கிற நம்மை தான் கர்த்தர், நம்ம ராஜா எப்படி எஸ்தரை தெரிந்து கொண்டாரோ ராணியாக, இயேசு ராஜா அவருக்கு மணவாட்டியாக உன்னை என்னைய தெரிந்து கொண்டிருக்கிறார். கைகத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அவருடைய கண்களில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறது, தயவு. ராஜா என்ன நினைச்சிருக்கலாம், ஏமா நீ இளவரசியா இல்ல, நீ எத்தனை சவரன் நகை வச்சிருக்கிற, ராஜாவே ஒரு சவரன் கூட இல்ல. இல்ல நீ எந்த வம்சத்தை பிறந்த, ராஜாவுடைய வம்சத்தை பிறந்தியா இல்ல. அப்ப எப்படி நான் உன்னை திருமணம் பண்ண முடியும்? நான் சொல்றேன், ஒண்ணுமே எதிர்பார்க்கல. அவர் தாய் தகப்பன் இல்லாத அனாதை பெண்ணு, ஆனா ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைச்சி அவ ஓலை வீட்டுல வாழ்ந்தாலும் ராணியா உயர்த்தப்படுது போல, நீ நம்ம எங்க பிறந்து வளர்ந்து இருந்தாலும் இந்த இயேசுவை நம்ம ஆண்டவராக ரட்சகராக உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த இயேசுவோட கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், அவருடைய வருகையில அரசாள போகிறோம், ஆட்சி செய்ய போகிறோம். எப்படி ராஜாவை திருமணம் பண்ண எஸ்தர் அரண்மனைக்கு போனாரோ, இயேசுவை நாம் உள்ளத்தில் ஆண்டவராக ரட்சகரை ஏற்றுக்கொண்டதினாலே இயேசு கிறிஸ்து வருகையிலே அந்த பரலோகமே நம்ம அரண்மனைக்குள்ளாக இன்னைக்கு நீய நானும் போக போறோம், நீங்க போக போறீங்க, சபையெல்லாம் போக போகிறது. கைகத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாமெல்லாம் என்னவா இருக்கிறோம், இயேசுக்கு மணவாட்டியா இருக்கும். இயேசு நமக்கு என்னவா இருக்கிறாரு, சூப்பர். இதோட நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த எஸ்தர் புத்தகத்தை நம்ம தியானிப்போம். கைகத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.